தமிழர் தாய்மொழி சனாதன புரட்டுகளுக்கு பேரடி என்ற வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த கருத்தரங்கை கூட்டரங்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே, எங்களுடைய வரலாறுகளை எங்கள் முன்னால் எடுத்துரைத்து சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்து துவங்குகிறேன். இன்று இந்த இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாசிச சங்பரிவார கூட்டம் இந்த இந்திய தேசத்திற்கு ஆடுகளையும் மாடுகளையும் வைத்துக் கொண்டு வந்த வந்தேரி கூட்டம் இந்த இந்திய தேசத்தை வாழ்ந்து கொண்டிருந்த பூர்வ குடிகளுடைய வரலாறுகளை மறைக்க பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வட இந்தியாவிலே இருக்கக்கூடிய சனாதன புரட்டுகளை இந்தியாவுடைய வரலாற்றாக மாற்றி தமிழர்களுடைய வரலாறுகளை மூடி மறைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த இந்திய தேசத்திலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் இங்கே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பாசிசவாதிகள் என்னதான் முயற்சி செய்தாலும் தமிழர்களுடைய கீழடி பாரம்பரியத்தை, வரலாற்றை இந்திய வரலாறாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோமே, அவர்கள் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்திய வரலாறு அல்ல, உலகத்துடைய வரலாறே எங்களிடமிருந்துதான் போக முடியும். தமிழ் சமூகத்திலே இருந்துதான், தமிழர்களிடமிருந்துதான், தமிழ் மண்ணிலிருந்துதான் ஒரு மனித சமூகத்துடைய வரலாறை எழுத முடியும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் உலகத்துடைய மூத்த குடிகளாக தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்துடைய மூத்த மொழியாக தமிழ் மொழி இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு வரலாற்று தகவல்களை பேராசிரியர்கள் தருகிறார்கள். நான் ஒரு சமூகத்தை, ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர் என்ற காரணத்தினாலே என் சமூகத்தை சார்ந்த சில கருத்துக்களை என்ற மத்தியில் எடுத்து வைக்க நான் விரும்புகிறேன். 2000 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 6ஆம் நூற்றாண்டிலே, கிமு 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு அடையாளமாக கீழடியை இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் வேதமாக ஏற்றிருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் ஒரு செய்தியை சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, யூத மதமாக இருந்தாலும் சரி, இதற்கு ஒரு பெயர் உண்டு. அப்ராஹமுடைய மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் என்ற ஒரு தீர்க்கதரிசியுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான் யூதர்களாகவும் கிறிஸ்துவர்களாகவும் முஸ்லிம்களாகவும் பிரிந்திருக்கிறார்கள். அப்ப அந்த இப்ராஹிம் தீர்க்கதரிசி வருவதற்கு முன்னால் நூஹு என்ற ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்திருக்கிறார். குர்ஆன் சொல்லக்கூடிய பெயர் நூஹு. பைபிளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நோவா என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். அவர் ஒரு தீர்க்கதரிசி. இயேசுநாதர் எப்படி ஒரு தீர்க்கதரிசியோ, முகமது நபி எப்படி ஒரு தீர்க்கதரிசியோ, மோசஸ் எப்படி ஒரு தீர்க்கதரிசியோ, அப்படி ஒரு தீர்க்கதரிசி. அப்போ நோவா அவர்களுடைய வரலாற்றுகளை குறிப்பிடக்கூடிய எங்களுடைய மௌலவிமார்கள், குறிப்பாக லால்பேட்டையை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய மௌலவி தமிமுல் அன்சாரி அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். ஒரு கட்டுரை எழுதுகிறார்கள். என்ன கட்டுரை அப்படின்னு சொன்னா, குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகள், திருமறை குர்ஆன் அரபி மொழியில இயக்கப்பட்டிருக்கிறது. அரபு மொழியில குர்ஆன் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த திருமறை குர்ஆனில சில தமிழ் சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். அதில் ஒரு சில வார்த்தையை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதில் சொல்லப்படக்கூடிய வார்த்தை தண்ணீரு. நம்ம பயன்படுத்தணும்ல, தாகம் தணிப்பதற்கு தண்ணீரை பயன்படுத்துகிறோமே, அந்த தண்ணீருங்கிற வார்த்தை திருக்குர்ஆனிலே பயன்படுத்தப்படுகிறது. அதே போல செம்புலம் என்ற வார்த்தை திருமறை குர்ஆனிலே
செம்புலம்னா புரியுதா உங்களுக்கு? பண்படுத்தப்பட்ட, விவசாயம் செய்வதற்கு சமன்படுத்தப்பட்ட நிலம் என்று பொருள். அந்த செம்புலம் அப்படிங்கிற வார்த்தை இந்த திருமறை குர்ஆனிலே பயன்படுத்தப்படுகிறது. அதே போல மஜ்ரே என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு செய்தி. மஜ்ரே அப்படிங்கிற அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். தலைமையை தாங்கியிருக்கக்கூடிய தோழர்கள் சொன்னார்கள், வரலாறு எங்கிருந்து துவங்குகிறது? மதுரையிலிருந்து துவங்குகிறது இல்லையா? அந்த மதுரையை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே தான் மஜ்ரா என்ற வார்த்தை குர்ஆனிலே பயன்படுத்தப்படுகிறது என்று மௌலவி அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த தமிழ் சொற்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாயங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த அத்தியாயங்கள் சொல்லக்கூடிய வரலாறு நோவாவுடைய வரலாறு. நாம் நூஹு என்று சொல்லுகிறோமே, பைபிள் நோவா என்று குறிப்பிடுகிறதே, அந்த நோவாவுடைய வரலாறு. அந்த நோவா வாழ்ந்த காலகட்டம், வாழ்ந்த பகுதி என்று பார்த்தோம் என்று சொன்னால், அது ஆபிரகாமுக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கை 5000 என்று நாங்கள் சொல்லுகிறோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர்களுக்கு முன்னாடி நோவா என்று சொன்னால், அந்த நோவா வாழ்ந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் தமிழ் சொற்கள் என்று சொன்னால், சிந்தித்து பாருங்கள், நம்முடைய ஆர்வம் எங்கு வரை செல்லுகிறது. அது மட்டுமல்ல, இந்த கீழடியில கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களிலே ஒரு பெயர் இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள், ஆதன் இல்லையா? ஆதன் அப்படிங்கிற வார்த்தை அப்படியே பின்னாடி போனீங்கன்னா ஆதி ஒன்று, ஆதி, ஆதன், ஆடம், ஆதம் அப்படின்னா ஒரு முதல் மனிதன், உலகத்துடைய முதல் மனிதனை குறிப்பிடக்கூடிய சொல்லாக திருக்குர்ஆனும் பைபிளும் பயன்படுத்தக்கூடிய சொல் ஆதம். ஆதம் என்ற வார்த்தையை குர்ஆனும் பயன்படுத்துகிறது, பைபிளும் பயன்படுத்துகிறது. அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்துடைய மூத்த குடிகளாக, முதல் மனிதர்களாக வாழ்ந்த சமூகமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பார்ப்பனியர்கள் அல்ல, எவன் வந்தாலும் சரி, யார் மூடி மறைத்தாலும் சரி, யார் எங்களை மட்டம் கட்ட நினைத்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு நாள் அல்ல ஒரு நாள் இந்த தமிழகத்துடைய, தமிழர்களுடைய, தமிழ் மொழியுடைய வரலாறு இந்த உலகத்தில் மேலோங்கி நிற்கும் என்பதை குறிப்பிட்டு இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.